ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.6ல क्वेश्चन நம்பர் 7 பார்க்க போறோம். இதுல இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த வகைக்கெழு சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம क्वेश्चन. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். மாறிகளை பிரித்தல் அப்படின்னா ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் வரணும், இன்னொரு பக்கம் ஒய் எல்லாம் வரணும். அப்படி கலெக்ட் பண்ண முடிஞ்சா செப்பரேட் பண்ணிடலாம்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷன்ல நீங்க எப்படி கலெக்ட் பண்ணாலும் எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் அப்படி ஒதுங்கி வராது. அதனால நம்ம அடுத்த ட்ரையல் என்ன பண்ணுவோம்னா இதுல உள்ள டிகிரி செக் பண்ணுவோம். எப்படின்னா ஒவ்வொரு டைம்லயும் டிகிரி செக் பண்ணுவோம். இதுல பவர் 1, இங்க எக்ஸே இல்ல ஒய்யும் இல்ல, அப்ப பவர் இல்ல, பவர் 0. இங்க ஒய்க்கு பவர் 1, எக்ஸுக்கு பவர் -1, ரெண்டும் சேர்ந்தா 0. இப்ப இங்கேயும் பவர் இல்லை. இதுல 1 என்று இது எடுத்தா இந்த e பவர் y by x, yக்கு 1, xக்கு -1, அப்ப இங்கேயும் 0 வரும். இது எடுத்தா இங்க 0, இங்கேயும் 1 -1, இங்கேயும் 0. அப்ப எல்லா டேர்ம்லயுமே பவர் இல்லாத டிகிரி வராத மாதிரி நம்ம வியூ பண்ணலாம். அப்ப டிகிரி 0. இப்போ எல்லா டேர்ம்லயும் டிகிரி சேமா வந்தா அதுக்கு பேரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடுன்னு பேரு. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டிடியூஷன் போடுவோம். என்னன்னா y = bx னு போடலாம், அல்லது x = by னு போடலாம். எதுனாலும் நம்ம போடலாம். இந்த சப்ஸ்டிடியூஷன் இங்க அப்ளை பண்ணா நமக்கு வேரியபிள்ஸ் வந்து தனித்தனியா வரும். இப்ப இதுல நம்ம இது எடுக்கிறதான்னு நமக்கு குழப்பம் வரும். அப்போ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா y by x நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ y by x க்கு நம்ம ஒரு பேர் கொடுத்தா y by x = v, இப்படி ஒரு பேர் கொடுத்தா நமக்கு என்ன வருதுன்னா y = vx ன்னு வருது. அப்ப இந்த சப்ஸ்டிடியூஷன் நமக்கு பொருத்தமா இருக்கும். அப்ப இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். y = vx. இப்போ y எடுத்தா with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் with respect to x. அப்போ y ஓட டெரிவேட்டிவ் with respect to x ன்னா dy by dx equal to இதுக்கு டெரிவேட்டிவ் with respect to x எடுக்கணும். அப்போ இதுல uv ஃபார்ம் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இன்டு பண்ணிருக்கு. அப்போ முதல் ஃபங்க்ஷன் இன்டு ரெண்டாவது ஃபங்க்ஷன். அப்போ முதல் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் with respect to x. அப்ப x ஓட டெரிவேட்டிவ் with respect to x எடுத்தா 1. அப்ப v into 1. அப்ப அந்த 1 போட வேண்டாம். பிளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு v ஓட டெரிவேட்டிவ் with respect to x. அப்ப dv by dx னு கிடைக்கும். இந்த ரெண்டையுமே நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப இதுல என்ன, இப்போ dy by dx நமக்கு இருந்தா இத அப்ளை பண்ணலாம். அப்ப இதுல என்ன, முதல்ல dy by dx டிரைவ் பண்ணுவோம். அப்போ 1 plus 3 into e power y by x into dy equal to இந்த டேர்ம் அந்த பக்கம் எடுத்துரும். minus 3 into e power y by x 1 minus y by x dx ன்னு வரும். இதுல dy by dx இந்த dx கீழே கொண்டாந்துடலாம். equal to minus 3 into e power y by x into 1 minus y by x the whole divided by இது கீழே வரும் 1 plus 3 into e power y by x. dy by dx க்கு பதில் இதை போடுவோம். v plus x into dv by dx equal to minus 3 e power y by x னா நமக்கு தெரியும் v into 1 minus இந்த y by x னா v by 1 plus 3 into e power y by x க்கு பதில் v போடலாம். இப்படி வரும். இப்போ இந்த v ய நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணுவோம். அப்ப இது இங்க வரும்போது minus v ஆயிடும். அப்போ x into dv by dx equal to minus 3 e power v plus 3v e power v. இதை ரெண்டு பண்றேன். by 1 plus 3 e power v, the plus v அந்த பக்கம் வரும், minus v.
இப்போ இதுல நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கணும்னா கீழே 1. அப்ப டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தா x dv by dx equal to LCM வந்து 1 plus 3e power v னு கிடைக்கும். மேல minus 3e power v plus 3v e power v minus இங்க 1 இருக்கு. அப்ப இதே மாதிரி டினாமினேட்டர் இங்க வரணும். அப்ப இதே மாதிரி டினாமினேட்டர் மேலேயும் நம்ம இன்டு பண்ணணும். அப்ப v into 1 plus 3e power v னு கிடைக்கும். இப்ப x dv by dx equal to இப்போ minus 3e power v plus 3v e power v minus 3v e power v இங்க இருக்கு, அது கேன்சல் ஆயிடும். இப்போ minus v வருது by 1 plus 3e power v னு கிடைக்கும். x dv by dx equal to இந்த மைனஸை வெளியே எடுத்துடலாம். 3e power v plus v by 1 plus 3e power v னு கிடைக்கும். இப்போ dv இங்க இருக்கு. அப்ப dv கூட v எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அப்போ dv இங்க போட்டா dv கூட அப்ப இது இங்க வந்துடும். 1 plus 3e power v இது டினாமினேட்டர்ல வந்துடும் by 3e power v plus v equal to v எல்லாம் கலெக்ட் ஆயிட்டு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இந்த dx கீழே இருக்கு, அது அங்க வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். x மேல இருக்கு, அப்ப டினாமினேட்டருக்கு வந்துடும், dx by x னு கிடைக்கும். இப்போ வேரியபிள்ஸ் செப்பரேட் ஆயிட்டு v எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு x இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இதுல இப்போ இன்டகிரேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்க ஒரு இன்டகிரேஷன், இந்த மைனஸ் வெளியே வச்சுக்கிட்டு இன்டகிரேஷன், இதை நீ இன்டகிரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி ரீரைட் பண்ணலாம்னா தனித்தனியா எடுப்போம். இன்டகிரல் 1 by 3e power v plus v இதுக்கு கூட இது இருக்கு 1 plus 3e power v into dv equal to minus integral இதுல 1 by x dx னு இருக்கும். இதுக்கு இன்டகிரேஷன் நமக்கு தெரியும் log x, இதுக்கு இன்டகிரேஷன் log x னு நமக்கு தெரியும். இது எப்படி இன்டகிரேட் பண்ணி, இதுக்கு ஃபார்முலா இல்ல. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் பக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் இதான் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பாருங்க, v யோட டெரிவேட்டிவ் இங்க with respect to v யோட டெரிவேட்டிவ் 1, 3 e power v க்கு டெரிவேட்டிவ் e power v. அப்ப இந்த மொத்தத்துக்கும் டெரிவேட்டிவ் இங்க இருக்கு, கூட இருக்கு. அப்ப இத நம்ம ஒரு ஃபார்முலால லிங்க் பண்ணலாம். எப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்ல இருந்தா 1 by f of x into கூடவே இதுக்கு டெரிவேட்டிவ் இருக்கும் f dash x dx. இப்படி இருந்தா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா log of f of x இப்படி போடலாம். கீழ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு டெரிவேட்டிவ் பக்கத்துல இருந்தா log of the denominator function f of x னு போடலாம். அப்ப இதே தான் நமக்கு இங்க இருக்கு 1 by f of x into f dash x. அப்ப இதுக்கு log of 3e power v plus v னு போட்டுறோம். இதுக்கு இன்டகிரேஷன் equal to minus 1 by x க்கு இன்டகிரேஷன் log x. இப்போ இந்த இன்டகிரல்ல வந்து நமக்கு லிமிட் இல்ல. லிமிட் இல்லாத இன்டகிரல் எடுக்கும்போது இன்டகிரேஷன் பண்ற ஸ்டெப்ல நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அப்போ இதுல ஒரு c ஆட் பண்ணலாம். ஆனா எல்லா டேர்ம்லயும் log வர்றதுனால நம்ம log சேர்த்து அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா நமக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியா வரும். இப்போ இது log of 3e power v plus v equal to log of c by x னு போட்டுடலாம். இத log a minus log b. அப்போ பிளஸ் இருக்கிற log வந்து டேர்ம் வந்து மேல வரும், மைனஸ் இருக்கிறது கீழே வரும். அப்போ ரெண்டு பக்கமுமே log இருக்கு. அப்போ ஆன்டி log ரெண்டு பக்கமும் எடுத்தா log கேன்சல் ஆகி போயிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 3e power v plus v equal to c by x னு கிடைக்கும்.
இப்போ இதுல v யை நம்ம மாத்தலாம். v எப்படி மாத்தலாம்னா v வந்து y by x போடலாம். அப்ப 3e பவர் y by x plus y by x equal to c by x. இப்போ மொத்தமா x வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா into x போட்டா இதுல 3x e power y by x plus இதுல x போட்டா x கேன்சல் ஆயிடும் y equal to இங்க x இன்டு பண்ணா x கேன்சல் ஆயிடும் c. இப்போ இந்த சொல்யூஷன்ல நமக்கு क्वेश्चनலயே ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கு. x க்கு 1 போட்டா y க்கு 0 போடணும்னு கண்டிஷன் கொடுத்திருக்கு. இத நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். அப்போ x க்கு 1 போட்டா 3 into 1 into 3 into 1 into e power y க்கு 0 0 by 1 அது 0 e power 0 plus y க்கு 0 equal to c ன்னு கிடைக்கும். இப்போ c equal to இது 0 e power 0 1 அப்ப 3 into 1 into 1 அப்ப 3 கிடைக்கும். இத நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப 3x e power y by x plus y equal to 3. இதான் நம்ம சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.